அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி தான். ப்ரெஷர் குக்கரில் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன் நல்லா கழுவிட்டு அதை இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா வணக்கணும். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 400 கிராம் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த நெய்யில் போட்டு வணக்கிடுங்க. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வணங்கணும். அப்படியே தனித்தனியாக பிரியணும் அந்த மட்டன். அதுக்கப்புறம் இதை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வணங்கிருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகும், 4லேருந்து 5 நிமிஷம். அதிலே நல்லா வணங்கிடும். இப்போ ஒரு குக்கரில் நம்ம வணக்கி வச்சுருக்கிறத இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் அளவாக தண்ணி ஊற்றுறேன். 2 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், 2 டம்ளர். ஸோ அந்த அளவாக எல்லாம் அது மூழ்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். நிறைய தண்ணி வேண்டாம், குழம்பு வைக்கிற மாதிரி. ஸோ இது ஒரு 7-8 விசில் விட்டுடலாம். நல்லா மட்டன் வேகணும். அந்த தண்ணியில் வேகணும், பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு மசாலா அரைச்சிடலாம். ஸோ இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, 2 பிரியாணி இலை, கல்பாசி, ஒரு அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் ரோஜா இதழ், அதுக்கப்புறம் வரமல்லி, அதுக்கப்புறம் சோம்பு. இதெல்லாம் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்மெல் வரும் இதுக்கு. நம்ம இது பவுட்ரு மாதிரிலாம் அரைக்க போகிறது கிடையாது, மசாலா மாதிரி தான் அரைக்க போகிறோம். ஸோ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். சூடு ஆறுன மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது கூட நான் மிளகு சேர்க்குறேன். இதை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணல, அப்படியே சேர்த்து போகிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு 6 பல் பூண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி. இதுக்கு கூட மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். நான் தேவை இருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. சீரக சம்பா அரிசி தான் எடுக்கிறேன். ஸோ இது என்னோடய அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1.5 சின்னதுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊற வச்சா போதும் கழுவி. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மராட்டி மொக்கு, கல்பாசி, அன்னாச்சிப்பூ. இது நல்லா வாசனைக்காக தான் இதை நம்ம சேர்த்துறோம். இது ஆல்ரெடி நம்ம மசாலாவில் அரைச்சிருக்கோம். அப்புறம் வெங்காயமும் ஒரு 4 சின்ன வெங்காயம் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா. ஏன் 4 சின்ன வெங்காயம் சேர்த்துனேன் அப்படின்னா, நீங்கள் தலப்பாக்கட்டிலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்க்கவே முடியாது. வெங்காயம், தக்காளி எதுவுமே பார்க்க முடியாது. எல்லாமே அரைச்சி தான் அதில் சேர்த்திருப்பாங்க. இன்றைக்கி ஏதோ எண்ணெய்க்கு வாசனை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி டேஸ்ட்டுக்காக இது நான் சேர்த்துறேன். தக்காளி கூட ஹோட்டலில் பார்க்க முடியாது. அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் எல்லாமே நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம அரிசி ஆட் பண்ணி கம்மியான விசில் தான் விடுவோம். மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது கூட நம்ம என்ன சேர்த்துறோம் அப்படின்னா, தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர். அதுக்கப்புறம் புதினா இலை நான் அதில் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்திருக்கேன். நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரிசியும் ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தண்ணி நான் 3 டம்ளர் இதில் சேர்க்குறேன். நான் 1.5 அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன், 3 சேர்த்திருக்கேன். நம்ம மட்டனும் தண்ணி விடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
நான் வந்து 3 விசில் விட்டேன். ப்ரெஷர் பேனாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா வரும். குக்கர்லேயும் நல்லா வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேவுக்கு வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் வந்துட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனோட ஃபேவரட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். சரி, எப்போவுமே நம்ம கடைக்கு போய் வாங்கி கொடுத்துட்ருக்க முடியாது அப்படின்ட்டு தான் வந்து வீட்டிலே வந்து பண்ணோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.